இந்த நோய் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும்டா, இந்த நோய் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்னா நான் தான் அந்த நோய் என்ன பண்ண போறேன், எல்லாத்துக்கும் பலியாய் சுமந்து சிலுவையில சுமந்து தீர்க்க போற ஆட்டுக்குட்டி. அதனால எனக்கு தெரியும் இந்த நோய் போயாகணும், இந்த குஷ்டரோகம் என்ன ஆகணும், போயாகணும்னு கையை வைத்து சுகமாக்கி மகிமை பொருந்தினவராய் அந்த 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 தெருவுல நின்றுட்டு இருக்காரு. சரியா? அந்த மகிமையின் நடுவுல ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லை என் வேலைக்காரனுக்குங்கிறாரு. நான் வர்றேன்னு ஒன்ன வேண்டான்னு ஒன்ன சுத்தி கண்டிப்பா இப்பதான் அந்த குஷ்டரோகி சோகமாய் போயிட்டு இருக்கா, நீ வேண்டாங்கிற. அதற்கு பின்னாடி ஒரு புரிதல் இருக்கு பாருங்க. இந்த புரிதலை இயேசு கிறிஸ்து பாராட்டுறாரு. எங்கெல்லாம் புரிதல் இருக்கோ அங்க இயேசு கிறிஸ்து மெச்சிருவார், கொண்டாடுவார். என்ன சொல்றான், நீங்க வர வேண்டாம், உங்க வார்த்தை அனுப்புங்க போதும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாப்ல. என்ன எக்ஸ்பிளனேஷன்? நான் எனக்கு கீழே வேலை பார்க்கிறவன ஒருத்தனை பார்த்து நீ இங்க இருந்து அங்க போனா அவன் போறான், ஒருவனை பார்த்து அங்க இருந்து நீ இங்க வந்து நில்லுன்னா அவன் என்ன பண்றான், நிக்கிறான். அதனால நீங்க சொல்லுங்க போதும்ட்டாப்ல. இயேசு உடனே திரும்பி பார்க்கிறாரு கூட இருக்கவங்கள. ஏண்டா, நம்ம லாங்குவேஜ்ல சொல்லுவான், ஏண்டா 2.5 வருஷம் 3 வருஷம் என் கூட இருக்கீங்க, பாடுறான் என் கூட என் சீசன் கிடையாது. எப்படி இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்க காணல? அது படிங்க, இப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்க காணலையா? பத்தாவது வசனம். அதுக்கப்புறம் தான் நம்மளை பத்தி பேசுறாரு. அதுக்கு அடுத்த வசனம் யாரை பத்தி பேசுறாரு? நம்மளை பத்தி பேசுறாரு. இது அவங்களை ரொம்ப கடுப்பாக்குது. இயேசுவை கொலை பண்ணதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அநேகர் கிழக்குல யார் இருக்கா? இயேசுக்கு கிழக்கு யார் இருக்கா? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் பிள்ளைங்க. இயேசுக்கு கிழக்குல யார் இருக்கா? எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இயேசுக்கு கிழக்குல யார் இருக்கா? இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான क्वेश्चंस. இயேசு எங்க இருந்தாரு? இஸ்ரவேல் எங்க இருக்கு? இஸ்ரவேல் நமக்கு எங்க இருக்கு? நமக்கு எங்க இருக்கு? சரி, இந்த கேள்வி அடுத்த வாரம் கேட்கிறேன். பரீட்சைக்கு 26ஆம் தேதி நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து என்ன படிக்க போறோம்? ஒரு நாள் நேற்று நானும் கிதியோன்னு பேசி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பாருங்க. என்ன பண்ண போறோம்? எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்க எல்லாருமே இதே மாதிரி ஜாலியா ஃபன்னா கொஸ்டின்ஸ் கேட்டு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி, ரயில்வேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றது எப்படி, டீச்சர்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றது எப்படி, யூபிஎஸ்சி ஐபிஎஸ்சி என்னவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒரு நாள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி, 26ஆம் தேதி லீவு, அதனால உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம், காலையில ஒரு 10 மணிக்கு 4 மணி வரைக்கும் வில் ஒர்க் ஆன் திஸ். ரொம்ப முக்கியம். எதனால நம்ம இதை பண்றோம்? ஏன்னா விசுவாசிகளாகிய நாம், கிறிஸ்து உடையவர்களாகிய நாம் நிறைய இடத்துல கவர்னிங்ல ஆபீசர்ஸா உட்கார்ந்து அங்கு கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஏற்பட்ட நீதியின் கனிகளை மக்கள் புசிக்கும்படியாய் நீங்க அங்க உட்காரணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இன்னொன்னு, நம்ம கேட்ட சாட்சியில வர்ஷினி சொல்லும் போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாட்சி. நீ எங்கேயாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போறியாமா? ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுறிய, ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுறிய. அதுக்காக கர்த்தருக்கு கொஞ்சம் நன்றி சொல்லுங்க. ஏன்னா எல்லா மொழியும் எங்க இருந்து வருது? இதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லா மொழியும் எங்க இருந்து வருது? கர்த்தர் இடத்துல இருந்து வருது. ஆதாமுக்கு ரத்தம் எங்க இருந்து வந்துச்சு? ஆதாமை என்னவா எப்படி உருவாக்குனாரு? மண்ணினால் உருவாக்கி கையில அப்படியே ஷேப் பண்ணி ஆதாம ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா. ரத்தம் எங்க வந்துச்சு? இல்ல, இதை நாம் யோசிக்கும் போது ரத்தம் எங்க வந்துச்சு? மண்ணு தானே எடுத்து குழைச்சிங்க. மண்ணை எடுத்து குழைத்து செய்த ஊதின உடனே அவன் சரீரத்துல ரத்தமும் சதையுமாய் ஆதாம். ரத்தம் எங்க வந்துச்சு?
ரத்தம் எங்கிருந்து வந்துச்சோ அங்கிருந்து தான் என்ன வருது. எல்லா மொழிகளும், எல்லா ஞானமும், எல்லா பலனும். அதாவது உதாரணத்துக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷனுக்கான அந்த போக்கஸும் கான்சென்ட்ரேஷனும் உங்களுக்கு எங்க இருந்து வரும்? நம் பிதாவின் இடத்துல இருந்து வரும். எல்லா நல்ல ஈவும், எல்லா நல்ல கிருபையும் உங்களுக்கு எங்க இருந்து வரும்? அங்கிருந்து வரும். சில நேரத்துல ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரி பெருசா காரியங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும். வாங்க அப்படின்னா எது நம்மளை தடை பண்ணணும்னா, இவ்வளவு நாள் என்னால கொஞ்ச நேரம் கூட உட்காந்து படிக்க முடியல, படிச்சா ஞாபகத்துல நிக்க மாட்டேங்குது பண்ணணும். அந்த கதையே கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன கிடையாது, கிடையாது. நாம் கர்த்தரிடத்தை கேட்போம். ஞானத்தில் குறைவுள்ளவன் எங்க கேட்க கடவன்? யாவருக்கும் சம்பூர்ணமாய் பட்சபாதம் இல்லாமல் கொடுப்பாராம். இவனுக்கு கொஞ்சம், இவனுக்கு ரெண்டுன்னு இவனுக்கு பிச்சு கொடுக்கறது அவனுக்கு கேட்டால் கிடைக்கும். கிடைச்சி அந்த நன்மையை அனுபவிச்சு நாம் விசுவாசிகளாய் மென்மேலும் பலத்தின் மீது பலனடைஞ்சு எங்கெங்க யார் யார வைக்கணும்னு கர்த்தர் கிருபை வச்சு அவர் யோசித்து வச்சிருக்கிறாரோ, அவர் அழைத்திருக்கிறாரோ, அவரே தான் என்ன சொல்றாரு நம்மளை பார்த்து, நான் உங்களுக்காய் வைத்திருக்கும் திட்டங்கள் என்ன திட்டங்களாம்? நல்ல திட்டங்கள். இப்படியே இருப்பதற்காக கிடையாது. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நாம் பலப்பட்டிருக்கோமான்னு கேட்டா எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுவீங்க? ஆமா, நான் பலப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவிலே நான் பலப்பட்டிருக்கிறேன். நடக்காம செய்ய முடியாம இருந்த நிறைய காரியங்கள் இப்பொழுது கிருபையினால என்னவாகுது? நடக்குது, செய்ய முடியுது. அதேதான் உங்களுடைய சாட்சியாகவும் இருக்குது. இப்போ இந்த புரிதலை இயேசு கிறிஸ்து என்னன்னு பாராட்டுறாரு? இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. ஆக்சுவலா அந்த 100க்கு அதிபதி பேசின டாபிக்கை பார்த்தா, விசுவாசத்தை குறித்து நான் உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்துவே. விசுவாசம் என்பது கேள்வினால் வரும். அது மாதிரிலாம் அவர்